குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னையோட கிளாஸ்ல த கிங் ஆஃப் பாப் யாருன்னா மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் ஏன் அப்படின்னா ஜூன் 25 மைக்கேல் ஜாக்சனோட நினைவு நாள். அன்னைக்கு நம்மளோட அடுத்த வீடியோ வந்தால் 25 தாண்டி தான் வரும். அது கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம கிங் ஆஃப் பாப் சொல்ற மைக்கேல் ஜாக்சன் ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, எல்லாரோட சர்க்கிள் எல்லாரோட கர்வ் எப்படி போகும்னா, நம்ம ஸ்டார்ட் பண்றச்ச இப்படி போய் குட்டி குட்டியா ஸ்டார்ட் ஆகி ஒரு அப் அண்ட் டவுன் வரும். ஆனா மைக்கேல் ஜாக்சன் லோல ஸ்டார்ட் பண்ணி ஒரு பீக் யாருமே தொடாத ஒரு உயரத்துக்கு போய் அங்கிருந்து சரிவை நோக்கி திரும்ப அந்த கர்வ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து திரும்ப பீக்குக்கு போற சமயத்துல திரும்ப கீழே டவுன் ஆனாரு. எப்படி அப்படி டவுன் ஆன பர்சனை கிங் ஆஃப் பாப் அப்படின்னு சொல்றது இந்த சமுதாயம் அப்படின்றத தான் இன்னையோட வீடியோ. வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? ரைட். மைக்கேல் ஜாக்சன் எப்ப பிறக்கிறாருன்னா 1958 பிறக்கிறாரு. இவங்க வீட்டுல ஒரு 10 குழந்தைங்க இருக்கு. அதுல 8வது குழந்தையா தான் நம்மளோட மைக்கேல் ஜாக்சன் பிறக்கிறாரு. இந்த போட்டோல ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர்ல இருக்காரு பாருங்களேன். இவர் தான் அந்த குட்டி குழந்தையா இருக்கா மைக்கேல் ஜாக்சன். இங்க இருந்து தான் அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இவங்க அப்பா ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்ட், ஒரு மென்டாரா தான் நடத்துவாரு அவங்க குழந்தைகளை. அந்த காலத்துல கருப்பினத்தவர்கள் பயங்கரமா அமெரிக்கர்களை ரெண்டா பிரிச்சுப்பாங்க. அவங்க கருப்பினத்தவர்கள் பிளாக் அமெரிக்கன், ஒயிட் அமெரிக்கன் இருப்பாங்க. இந்த பிளாக் அமெரிக்கன்களை ஒயிட் அமெரிக்கன்கள் ரொம்ப டாமினேட். நம்ம ஆங்கிலேயர்கள்ட்ட எவ்வளவு அடிமையா இருந்தோம், நம்மளால எதிர்த்து குரல் கொடுக்க முடியல இல்லையா? அவ்வளவு அவங்க சொல்றதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம். அதோட அடி மட்டத்துக்கு கீழே போய் இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை அனுபவிச்சு வாழ்ந்த காலங்கள் அதெல்லாம். ரைட்டா? அப்படிப்பட்ட இடத்துலதான் எங்க மைக்கேல் ஜாக்சனோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஒரு 10 பேர் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், ஒரு இடத்துல தங்குறதுக்காக இருக்கட்டும், எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. அப்போ இவங்க டேடி என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு மியூசிக்கல் ட்ரூப் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மியூசிக்கல்ல அவங்க அண்ணங்க எல்லாம் பாடுறாங்க. அப்போ மைக்கேல் ஜாக்சனோட திறமையை அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணும்போது, மைக்கேல் என்ன செய்யுங்க, முன்னாடி நிறுத்தி முதன்மை பாடகர் சொல்லுவோம் இல்லையா, அப்படி நிப்பாட்டுங்க அப்படி சொல்லும் போது மைக்கேல் முன்னாடி வர்றாரு. ஆக்சுவலா மைக்கேல் கிட்ட பிறப்பிலேயே ஒரு குணங்கள் நம்மளோட இது தெரியும் இல்லையா? நம்ம எதுல நம்மளோட டேலண்ட் அதிகமா இருக்கும் அந்த விஷயத்துல நம்மள அறியாமலே நம்ம பேசும்போதும் சரி, பழகும் போதும் சரி, அந்த விஷயம் வரும்போது மட்டும் நம்ம ஒரு ஆக்டிவான பர்சனா மாறுவோம். இப்ப நீங்க ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலயுமே உங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஒரே லெவல்ல இருக்கும். ஓகே ஓகே பண்ணலாம், சரி சரி ஓகே. ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பேசும்போது நம்மள அறியாமலே நம்ம அந்த இடத்துல நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்மளோட என்ன சொல்லலாம், நம்மளோட வைப் ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமா கூஸ் பம்ப் ஆகி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்மளோட சிந்தனையும் செயல்களும் நம்மள அறியாமலே நமக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத நமக்கு காட்டி கொடுக்கும். அப்படிதான் மிஸ் கிளாஸ் நடத்தும் போது கூட சரி, நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு 5 லெசன்ஸ் இருக்காலுமே ஏதாவது ஒரு லெசன் நடத்தும் போது உங்களுக்கு தூக்கமே வராது. அந்த கிளாஸ் மட்டும் பயங்கர ஆக்டிவா இருப்பீங்க. பயங்கரமா அதை பத்தி எது கேள்வி கேட்டாலும் ஒரு வில்லிங்கா நான் பண்றேன், நான் செய்யறேன், நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அது வரும். அந்த தனித்துவமான ஒரு திறமைகள் டிராயிங்கா இருக்கட்டும், எந்த வேணாலும், எந்த ஒரு ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதை கண்டுபிடிக்கிறது அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மைக்கேல கொண்டு முதன்மை பாடகரா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணல. பின்னால அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அக்செப்ட் பண்ணி அவங்க போய் பாடினாலுமே சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா அவங்க அப்பா பயங்கரமான பனிஷ்மெண்ட்டை எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்ட அப்பா மைக்கேல் ஜாக்சன் நோஸை பற்றியோ, உன்னோட மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய பண்ணுறதா இருக்கட்டும், அவரை அடிக்கிறதா இருக்கட்டும், சின்ன வயசுலேயே மைக்கேலுக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைக்கல, ஒரு பாசம் கிடைக்கல. அந்த மாதிரி தான் மைக்கேல் என்ன செய்யுது, வளர ஆரம்பிக்கிறாரு. அப்படி வளர்ந்துகிட்டு இருக்க மைக்கேல் ஒரு டீனேஜ்குள்ளே போகிறச்ச என்ன ஆகுதுன்னா, அந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க அப்பா ஜாக்சன் 5ன்னு ஒரு பேண்டை ஆரம்பிச்சு அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் பாடுவாங்க. அதுல மைக்கேலும் ஒரு ஆளா இருக்காரு. இப்படி எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு இருக்கச்ச என்ன ஆகுதுன்னா, மைக்கேல் தனியா அங்க இருந்து
என்ன செய்றாரு, பிரியறாரு. பிரிஞ்சு த்ரில்லர் ஆல்பம் வருது. இது ஒரு ரெட் கலர் டிஷர்ட் இருக்கு இல்லையா, இது இது பயங்கர ஹிட் அடிக்குது. அதுல இருந்து அவங்க ஃபேமிலியில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து மைக்கேல் வந்து ஏன் தனியா வந்தாரு ஃபேமிலியை விட்டுட்டு அப்படின்றத, ஃபேமிலியை விட்டுட்டு வரல, அந்த பேண்ட் அவங்க ஜாக்சன் ஃபைவ்ன்ற பேண்டை விட்டு தான் அவர் வெளியே வர்றாரு. ஏன்னா அவரோட சிந்தனையும் செயலும் வந்து வேற விதமா இருந்துச்சு. தன்னோட கருத்துக்களை சுதந்திரமா சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்னா அவர் ஹேண்டில் பண்றாரு. தனியா இருந்தா தன்னோட சிந்தனையும் என்னது நம்மளும் சொல்ல வேண்டிய விதங்களையுமே நம்ம ஈஸியா வந்து சொல்லலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமா உச்சிக்கு போறாரு. ஒவ்வொரு ஆல்பம் வெளியே வர என்ன பண்றாரு, மைக்கேல் ஜாக்சன் வந்து புகழோட உச்சிக்கு மாறுறாரு. ஸோ இல்லையா, இதுல வந்து அவர் வந்து ஒரு ஹேவன் லேண்டுன்னு ஒன்னா, நெவர் நெவர்லேண்ட், ஓகேவா, நெவர்லேண்டுன்னு ஒரு லேண்ட் வாங்குறாரு. அது 3000 ஏக்கர் வந்து இருக்கும். 3000 ஏக்கர்ல ஒரு நெவர்லேண்ட் உருவாக்குறாரு. அதாவது வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும். அந்த பார்க்ல உள்ள மாதிரி அமேசான் பார்க் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம அந்த பக்கம்லாம் போயிருக்க கூட மாட்டோம். அந்த மாதிரி எல்லாமே அந்த இதுக்குள்ள இருக்குமா. நீங்க வந்து அதை நெவர்லேண்டுன்னு கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃபிகர்ஸ்லாம் உங்களுக்கு என்னாச்சிரும் கிடைக்கும். அதுல வந்து மியூசியத்துல உள்ள மாதிரி எல்லா அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து குழந்தைகளுக்காகவே அவர் உருவாக்குனாரு சொல்லுவாங்க. அங்க குழந்தைகளுக்கு மட்டும்தான் மேக்சிமம் அலோடு, அந்த மாதிரி வந்து ஒரு கட்டியிருந்தாரு. ஒரு ட்ரீம் ஹவுஸ் கூட சொல்லலாம், ஓகேவா. ட்ரீம் ஹவுஸ் இல்ல, 3000 ஏக்கர்னா யோசித்து பாருங்க. அந்த மாதிரி இருந்து புகழோட உச்சிக்கு போறாரு மைக்கேல் ஜாக்சன். அப்புறம் அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பை ஆக்சிடென்ட்டா என்ன ஆகுது, அவரோட நோஸ் வந்து என்ன செய்து அடிபட்டு ஒரு விதமா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகுறாரு. அப்புறமே அதுல திரும்ப ஒரு இது ப்ராப்ளம் வர்றப்ப அவங்க என்ன பண்றாங்க, திருமை வந்து அதை அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சொல்றீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களோட நோஸ் வந்து ஒரு சேஃப்க்கு வருது. பின்னால வந்து அவருக்கு வந்து கையில் இந்த க்ளவுஸ் போட்ட பிக்சர் இருக்குல்ல, அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மைக்கேல் ஜாக்சனுக்கு கையில் வந்து அந்த தோல் வியாதின்னு சொல்லுவாங்க, வெட்டிலிக்கோ, அந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. மூஞ்சிலெல்லாம் வெள்ளை வெள்ளையா, அதாவது யாரையாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிங்க் கலரில் அவங்க ஃபேஸ் இருக்கும். அந்த ஓரத்தில் ப்ரௌன் ஸ்கின் வந்து தெரியும் இல்லையா. முழுசாக அவங்கன்னா ப்ரௌனாகவும் இருக்க முடியாது, முழுசாக பிங்க் கலரே இருக்க மாட்டாது. அந்த இடப்பட்ட கேப்பில் அந்த ப்ரௌன் அவங்க கையிலையோ மூஞ்சிலையோ அந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சனுக்கு அந்த டிசீஸ் வந்து ஜாஸ்தியாக ஆக வந்து அவருக்கு அந்த ப்ராப்ளம் இஷ்யூ ஆகுது. ஸோ அவர் என்ன செய்கிறாரு, அவங்களோட ஃபேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் இதை மாற்றியாச்சு. அப்படி இருந்த மைக்கேல் ஜாக்சன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிகரில் உள்ள மாதிரி இருக்காரு. இத்தனை சர்ஜரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா மனுஷனுங்களுக்குள்ளே என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே வந்து நிறைய டேப்லெட்ஸாக இருக்கட்டும், இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாம் எடுத்துக்க அவருக்கு வந்து அந்த டோசஸ் எக்ஸஸ் ஆகும்போது, நம்மளாம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஸ்லீப்பிங் டோஸ் எக்ஸஸாக கொடுக்கும் போது நாளைக்கு குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, இதில் வந்து ஸ்லீப்பிங் டோஸ் இருக்கும், அவன் சாப்பிட்டுட்டு தூங்கட்டும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே அவனுக்கு என்ன செய்யும், டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். இல்லை நமக்கு காஃபாக இருந்தாலுமே அதை தான் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் மைக்கேல் ஜாக்சனுக்கு இந்த பெயின் ஜாஸ்தியாக என்ன ஆகுதுன்னா அவர் நிறைய எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அது அவரோட ஃபால்ட்டு கிடையாது, அந்த பெயினோட ஃபால்ட்டு. இப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கச்ச ஒரு கான்சர்ட்டில் என்ன ஆகுதுன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இந்த இப்போலாம் இந்த கிராக்கர்ஸ் விடுவீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கப்போ அதில் உள்ள ஒரு ஃபயர் வந்து அவரோட தலை முடியல படுது. முள்ளேன்னு அவர் செகண்டரி சொல்லுவாங்களே, தீக்காயத்தில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி, செகண்டரி, தேர்டு. அதாவது செகண்டரினா பயங்கர இன்ஜூர் ஆகும், தேர்டு வந்து ரொம்ப ரொம்ப ஆழத்துக்கு உள்ளே போயிடும். அந்த செகண்டரியுமே நம்மளோட தோலெல்லாம் அரிச்சிட்டு உள்ளே போகிறது தான் செகண்டரி. அந்த மாதிரி ஒரு தீக்காயம் அவரோட தலையில் ஏற்படுது, அவரோட முடியல. ஸோ அதுக்கடுத்து அவர் அதுக்காக சிகிச்சை எடுத்திருப்பாங்க. அவங்க பேசுகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொலைட்டாகவும் அவ்வளோ ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல, மேபி அவரை நிஜமுலே ஒரு சோல் ஆர்ட் வந்து இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் அவரோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் இருக்கும். ரொம்ப நல்லாவும் வந்து நல்ல மனிதரும் கூட. ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க.
அந்த கான்சர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ண நிறுவனம் வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ மில்லியன் அமௌண்ட் வந்து குடுக்குறாங்க. அந்த அவ்வளோ மில்லியன் அமௌண்ட்டையுமே அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தார் இல்லையா? அப்ப சுத்தி பார்க்குறச்ச நெறைய குழந்தைகள் அதே மாதிரி தீக்காயத்துல, வயசானவங்க, பெரியவங்க இப்படி இருக்கத பார்த்த உடனே அதுலருந்து ஒரு நயா பைசா கூட எடுக்காம, அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாத்துக்கும் அத வந்து குடுத்துட்டு மைக்கேல் ஜாக்சன் வெளிய வருவாரு. ஸோ அவர் வந்து சேரிட்டி ஃபவுண்டேஷன் அந்த இதுக்காக அவர் கொடுத்த அமௌண்ட் வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை லிஸ்ட்ல அந்த மனிதன் மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கையே இருக்கும். இப்படிப்பட்ட மைக்கேல் ஜாக்சனை வந்து தொடர்ந்து வந்து அவர் உயரத்துக்கு அடைய 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 அவரை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்குது. மைக்கேல் ஜாக்சன் இல்லை, குழந்தைகளை வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படி சொல்லி அவருக்கு நிறைய கோர்ட்ல கேஸ் நடக்குது. அதுல ஜாக்சன் வந்து மன அழுத்தத்துக்கு பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போறாரு. அதுல மிகப்பெரிய மன அழுத்தத்தை உண்டு பண்ணது தன் கூட பிறந்த சகோதரியே என்ன பண்றாங்கன்னா, இல்ல ஜாக்சன் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி ஒரு பேட்டியில சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, வெளியில இருந்து நம்மள வந்து யாராவது ஒருத்தவங்க இந்த பொண்ணு இப்படிதான், அந்த பையன் அப்படிதான் அப்படின்னு சொல்றது வேற. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மள தெரியாது. பை என்ன சொல்லுவாங்க, பார்க்குறத வச்சு பேசுறத வச்சு யாரையுமே என்ன சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படி இல்ல. கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் சரி, பெத்தவங்களா இருக்கட்டும் சரி, நம்ம சொல்ற வார்த்தைகள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த சிறு பிழை வந்து மேபி அன்னைக்கு அவங்க அந்த வேர்டை சொல்லாம, இல்ல என் தம்பி அப்படி கிடையாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அவர் இவ்வளோ பெரிய டிப்ரெஷனுக்கு கூட ஆளாயிருக்க மாட்டாரு. அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்த மைக்கேல் கண்டிப்பா அவர் ஃபேமிலிக்கு செய்யாமலாம் விட்டுருப்பாரு. கண்டிப்பா தானே, ரைட்? அப்படிப்பட்ட மைக்கேலை பத்தி அவங்க அக்கா அப்படி சொன்ன உடனே அதுவுமே அவருக்கு பயங்கர டிப்ரெஷனா மாறிடுச்சு. இப்படி பயங்கர டிப்ரெஷன், இந்த கோர்ட்டு கேஸு பத்திரிக்கை எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, மைக்கேலை பத்தி தப்பு தப்பா அவரை வந்து ரொம்ப என்ன சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆல்பம் மூலமா மக்களுக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, இந்த கருப்பு வெள்ளை இதெல்லாம் எதுவுமே கிடையாது, பாலஸ்தீன் அந்த மாதிரிலாம் நாடுகளுக்குள்ள இருக்கு இல்லையா, நாடுகள் வந்து இந்த சின்ன நாடுகளை ஆக்குப்பை பண்ணி அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு ட்ரபிள்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் பத்தி தன்னோட ஆல்பத்துல எழுத எழுத மற்ற கண்ட்ரிகளுமே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இல்ல சரிபடாது அப்படி சொல்லி அவங்களோட ஒரு என்ன சொல்லலாம், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வித இதுன்னு கூட சொல்லிக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை கார்னர் பண்றப்ப அவங்க என்ன பண்ண முடியும், இவ்வளவு பெரிய பர்சனா இருந்தாலுமே எல்லாரோட சேர்ந்து எல்லாரும் ஒரு பையனை பண்ணும்போது ஓகே வாட் எவர் இட் இஸ் அதுதான் நடந்திருக்கும். அதனால என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மைக்கேல் ஜாக்சன் வந்து புகழ் வந்து கம்மியாகுது. இப்படிப்பட்ட மைக்கேல் வந்து பயங்கரமான என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் மீடியால போட்டு மைக்கேல் ஜாக்சனை ஒரு வழி பண்றாங்க. அவர் ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்கு போறாரு. அவர் ஆசையா வாங்கின நெவர்லாண்டை விற்கிறாரு. அதுவும் பத்த மாட்டுது. அதுக்கப்புறம் அவர் கையில வச்சிருந்த அந்த யூஸ் பண்றாருல அந்த கிளவுஸ், அவர் போடுற ட்ரெஸ் அதெல்லாம் கொண்டு போய் விற்கலாம், அதுக்கு ஒரு இது அவர் ரெடி பண்ணலாம் அப்படின்ற சமயத்துல அவருக்கு திரும்ப ஒரு இது என்ன கிடைக்குது, அவர் கான்சர்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸை வந்து மைக்கேல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சான்ஸ்ல வந்து ஒரு 6 மந்த்ல வந்து 30 செட்டுன்னு சொல்லி அதை ஓகே அந்த கான்சர்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காண்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்றாரு. அப்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவ்வளோ மனசாரையும் சரி, உடம்பாலையும் சரி, சர்ஜரினாலேயும் சரி, இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்க ஒரு பர்சன் வந்து நிம்மதியா வந்து தூக்கம் வராது இல்லையா, இவ்வளோ பெயினோட இருக்கப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுக்குரிய இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண டாக்டர் வந்து இப்போ இவ்வளோதான் கொடுக்கணும்னா இவர் என்ன சொல்லுவார், ஜாக்சன் வந்து மைக்கேல் என்ன சொல்லியிருப்பாரு, இல்லை எனக்கு இதோட கொஞ்சம் டோஸ் கொடுங்க, அதிகமாக கொடுங்க, நான் நல்லா தூங்குனாதான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி சொல்லி என்ன சொல்லுது ஒரு இது பதிவு போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி போகும்போது திடீர்னு வந்து என்ன ஆகுதுன்னா 2009 வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ்னால தான் இந்த கூகுள் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளோட இன்டர்நெட் அந்த சமயத்துல இருந்த எல்லாமே இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது.
இப்ப தெரியுதா நான் ஏன் மைக்கேல் ஜாக்சனோட கிராஃப் சின்னதா ஸ்டார்ட் ஆகி பீக்குக்கு போகுது, திரும்ப டவுன்ஃபால் ஆகுது, திரும்ப பீக்குக்கு போகுது, திரும்ப டவுன்ஃபால் ஆகுது, திரும்ப பீக்குக்கு போச்சான்னு கேட்டீங்க இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, கடைசியா ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க, ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு. அதுக்கு அவங்க எதிர்பார்த்தது வந்து சாதாரணமா ஒரு 50 மில்லியன் தான் வச்சிருக்கோங்களே. ஆனா அவங்களுக்கு டிக்கெட் புக் ஆனது வந்து 200 மில்லியன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, எப்பயுமே ஒரு கிங்கு தான், கிங் இஸ் ஆல்வேஸ் கிங். அப்ப என்னதான் பின்னாடி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், யார் இந்த உலகம் எது சொன்னாலுமே என்ன செஞ்ச கடைசியில அவரை தான் அந்த கிங் ஆஃப் பாப்னு நிரூபிச்சிட்டாரு. இது வெறும் பாடல்லையும் டான்ஸ்லையும் இருந்திருந்தா மட்டும் இது கிடைச்சிருக்குமானா கண்டிப்பா கிடையல. அதை தாண்டி அவரோட மனிதநேயம் வந்து மிக பெருசு. உலகத்தை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா நேசிச்சாரு, கண்மூடித்தனமா எல்லார் மேலேயும் நம்பிக்கை வச்சாரு. அவங்களுக்கு பின்னாடி இருந்தவங்களே அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க, செஞ்சு விட்டுட்டாங்க சொல்லலாம். என்னைய பொறுத்தவரை மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு குழந்தைத்தனமானவர் தான். அவரோட பேச்சுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் லைக் ஒரு க்யூட்டான ஒரு பேபி பேசுன மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஆஹ் பேசும்போதே தெரியும் இல்லையா, சில பேர் வெஞ்சன்ஸ் எப்படி ஒரு எப்பயுமே மைக்கேல் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு அழகான ஒரு ஹார்ட்டா நல்லா ஒரு என்ன சொல்லலாம், அழகான பர்சன் தான் இல்லையா மைக்கேல். ஸோ ஒரு ஸ்வீட் ஒரு சோல்னா அது வந்து மைக்கேல் ஜாக்சன் தான், இந்த கிங் ஆஃப் பாப். இது இதுல இருந்து வந்தது தான் பிடிஎஸ் எல்லாம். எத்தனை பிடிஎஸ் வந்தாலும் நம்மளோட கிங் ஆஃப் பாப் மைக்கேல வந்து பீட் பண்ண முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஓகே, மைக்கேலோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? ஆல்ரெடி இது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஓகே, தெரியலைன்னா பாருங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய்.